இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாக்க, நிறைய பேர் வந்து பாருங்க, இப்ப ஒரு வீடு அப்படின்னாலே வீட்டுல வந்து நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் எல்லாம் நிறைஞ்சு இருக்கணுங்க. இதுதான் வந்து ஒரு நார்மலான வீடு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, மேடம் வீட்டுக்குள்ள போனாலே நிம்மதியே இல்லை மேடம், சந்தோஷமே இல்லை மேடம், தூக்கமே வர மாட்டேங்குது, வீட்டுல டெய்லி டெய்லி சும்மா இந்த ஒரு பொருளை எடுத்து வச்சு ஒரு பெரிய சண்டை வருது, அந்த பொருளை எடுத்து வச்சா பெரிய சண்டை வருது. எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் நடுவுல பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருக்கு, ஒரு யுத்தம் மாதிரியே இருக்கு மேடம் டெய்லி அப்படின்னு சொல்றவங்க உண்டு. மேடம் பிள்ளைங்க நல்லா வளர்க்கணும் மேடம், சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குதுங்க, சுத்தமா அடங்க மாட்டேங்குதுங்க, நிறைய தப்பான ஒரு சேர்க்கையும் இருக்கு, தப்பான சவகாசமும் இருக்கு, தப்பான பழக்க வழக்கங்களும் வந்துருச்சு மேடம் இப்படின்னு சொல்றவங்க உண்டு. பாருங்க மேடம், வீட்டுல ஒண்ணு மாத்தி ஒண்ணு மருத்துவ செலவு வந்துட்டே இருக்கு, என்ன சம்பாதிச்சோம் நல்லா சம்பாதிக்கிறோம் மேடம், நல்ல வருமானம் வந்து ஆனா கையில தக்க மாட்டேங்குது இப்படின்னு சொல்றவங்க உண்டு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன டவுட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபேமிலிக்கு பர்டிகுலரா இந்த ஏவல், வில்லி, சூன்யம் இப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த தாந்திரிக் எஃபெக்ட், இந்த தாந்திரிக் எஃபெக்ட்ஸா இருக்குமா, இது ஆபிச்சார தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆபிச்சாரம் இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் டவுட் பண்ணலாம். பொதுவா பாருங்க, ஜாதக ரீதியா 1, 2, 10, 12 இந்த மாதிரி இடத்துல மாத்தி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆபிச்சார தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படியும் தெரியலைங்க, ஜாதக ரீதியா எங்களுக்கு வந்து மாத்தி அந்த ஸ்தானத்துல எல்லாம் இல்ல, ஆனா வீட்டுல இந்த மாதிரி ஆபிச்சாரம் இருக்க மாதிரி, செய்வினை இருக்க மாதிரி எங்களுக்கு தோணுதுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றது உண்டு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்க சொல்றதுல கரெக்ட் தாங்க. உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல செய்வினை இருக்கு அப்படின்னா, செய்வினை அது வந்து பெரிய எஃபெக்டா இருந்தாலும் சரி, இல்ல ஜஸ்ட் ஒரு வசீகரணா இருந்தாலும் சரி. பொதுவா பாருங்க, இந்த தாந்திரிக்ல வந்து நிறைய விஷயம் இருக்கு. வசீகரணம், ஸ்தம்பனம், உச்சாடனம், மாரகம் இந்த மாதிரி பிரயோகமும் இருக்குங்க. இதுல எந்த பிரயோகமா இருந்தாலும் அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, முதல்ல நல்லா தூங்க மாட்டாங்க, நிறைய சம்பாதிச்சாலும் கையில காசு வந்து தக்காது, நிறைய சம்பாதிப்பாங்க, காசு வந்து அளவுக்கு அதிகமா வேற 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 வித, அதாவது மருத்துவ செலவா இருக்கும், ஏதோ ஒரு செலவு அது வரும், நிறைய துர்சம்பவங்கள் ஏற்படும், சும்மா நடந்து போவாங்க கால் அடிபட்டு அதுக்கு ஒரு பெருசா பிராக்சர் ஆகி அதுக்கு பெருசா செலவு பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல பிள்ளைங்க வந்து சொல் பேச்சு கேட்காது, சுத்தமா அடங்காது, நம்ம ஒண்ணு சொன்னா நீ வடதுருவோம்னா நான் தெந்துருவோமா நிற்கும், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது, கான்ஃபிடன்ஸ் இருக்கும், நின்னா தப்பு, நடந்தா தப்பு, உட்கார்ந்தா தப்பு, இப்படி எல்லாமே தப்பா இருக்கும், எல்லாமே கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போலாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு சுவாமி கும்பிடணும் தோணாது, வீட்டுல விளக்கேற்றணும் அப்படின்னு தோணாது, தெய்வ வழிபாடு, தெய்வ ஸ்தலங்களுக்கு போகணும், அதாவது ஒரு சின்ன பரிகாரம் பண்ணலாம் எல்லாமே பிளான் பண்ணுவாங்க, அது தடைப்பட்டு நிற்கும், நல்ல காரியங்கள் தடைப்பட்டு நிற்கும், நிறைய தப்பான விஷயங்கள் நிறைய வீட்டுல நடக்கும், துர்சம்பவங்கள் நடக்கும். இந்த மாதிரி எல்லாமே இருக்கா, கண்டிப்பா இந்த வீட்டுல ஆபிச்சாரம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்தானத்துல மாந்தி இருந்தாலும் ஆபிச்சாரம் இருக்குன்னு அர்த்தம். சரிங்க, இந்த ஆபிச்சாரம் இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா பாருங்க, இந்த அமாவாசை, இந்த அமாவாசையில முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மாசி மாசம் வர அமாவாசை கொஞ்சம் விசேஷங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் ஆபிச்சாரம் இருக்குன்னா நாங்க வந்து ஜென்ரலா எங்க கிளையன்ஸ்க்கு சொல்ற பரிகாரம் என்ன அப்படின்னா, மேல்மலையனூர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மேல்மலையனூர் தாயார போய் அமாவாசையான பார்க்க சொல்லுவோம். முக்கியமா மாசி மாசம் அமாவாசை தவறாத போய் பார்க்கணும் அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா பொதுவாவே வந்து மயான கொள்ளை அப்படின்னு ஒண்ணு நடக்குங்க. அப்ப அங்க இருக்க சாம்பலை கொண்டு வந்துருங்க, கொண்டு வந்துட்டு ஒரு காட்டன் துணியில முடிஞ்சு வீட்டு வாசல்ல கட்டிடும், வீட்டு வாசல்ல கட்டிட்டு அடுத்த மயான கொள்ளை வரும்போது தான் அதை போய் எடுத்துட்டு வேற மாத்திடும். இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்களா அந்த கெட்ட சக்தி அப்படின்றது வீட்டுல இருக்காதுங்க, அதனோட எஃபெக்ட் எல்லாமே குறையும் இது ரெகுலரா பண்ண சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, எங்க இந்த பேயி, பிசாசு, பில்லி, சூனியம் இதெல்லாம் இருக்குதானா, அதெல்லாம் உண்மைதானா? பொதுவா வந்து பாருங்க, நிறைய படிச்சவங்க நம்ப மாட்டாங்க, நானே இதெல்லாம் நம்பது இல்லை. எனக்கு ஏதாவது யாராவது ஏதோ சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பில்லி இருக்கு மேடம், உங்களுக்கு சூனியம் செஞ்சு வச்சுக்கோங்க, அட நீ வேறமா. இந்த காலத்துல யாரு பில்லி சூனியம் செய்யறதுக்குலாம் யாருக்கு வந்து அவ்வளவு உத்தமமா செய்யறதுக்கு யாருக்கும் தெரியாது, பர்ஃபெக்டா செய்யறதுக்கு. அப்படியே தெரிஞ்சாலும் நீ கெட்டு போயிட்டும் நான் ஒரு 10,000 20,000 செலவு பண்ணி பண்ண முடியுமா, அப்படிலாம் யாரும் கிடையாது அப்படின்னு தான் நானும் நிறைய சொல்லியிருக்கேன். ஆனா வந்து பாருங்க, கந்தசஷ்டி கவசத்திலேயே சொல்லியிருக்காரு, அதாவது பாலதேவராயர் வந்து முருகப்பெருமானோட அருள் பெற்றுதான் கந்தசஷ்டி கவசத்தையே எழுதினார். அப்ப பில்லி, சூன்யம், விருப்பகை அகல அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். கந்தசஷ்டி கவசம் நீங்க படிக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு அது தெளிவாவே தெரியும். சோ அப்ப அதெல்லாம் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம், அதெல்லாம் இருக்கு, கந்தசஷ்டி கவசம் படிக்கும் போது அதெல்லாம் போயிடும் அப்படின்னு. அதுல இருந்து பொதுவாவே வந்து பாருங்க, எல்லா கவசங்களும் நம்மளை வந்து காப்பாத்துறதுக்கான ஒரு கவசமா இருந்து செயல்படும். இப்ப இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நரசிம்ம கவசம் படிக்கலாம், கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், காளி கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காளி கவசம் வந்து பாத்தீங்கன்னா அதீத ஒரு சக்தி வாய்ந்தது, அதீத சக்தி வாய்ந்தது.
எத்தனையோ கிளைண்ட்ஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். நான் எத்தனையோ கிளைண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல்மலையனூர் போயிட்டு அந்த சாம்பல் எடுத்துட்டு வந்து வீட்டு வாசல்ல மாட்டுறது ஒரு பரிகாரம் சொல்லுவேன். இன்னொரு பரிகாரம் நான் சொல்றது என்னன்னா இந்த காளி கவசம் படிக்க சொல்லுவேன். இந்த காளி கவசத்துக்கு வந்து பாருங்க ஒரு அபரிவிதமான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஆனா ஒரே ஒரு டிராபேக் இருக்கு. அது என்ன அப்படின்னா மாதா காளியை நம்ம கும்பிட ஆரம்பிக்கும் போது உக்ரம் வரும். நம்மள அறியாம நம்ம வந்து கோவப்படுவோம். ஒரு குரோதம் வரும், ஒரு உக்ரம் வரும். ஜென்ரலா வந்து பாருங்க நான் வந்து என்னோட 23 வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சிவ வழிபாடு, சிவ பூஜை செய்வேன். நிறையவே வந்து ஈசனை கும்பிடுவேன். கோயிலா போய் அதாவது எப்ப ஃப்ரீ டைம் இருக்கு அப்படின்னா கும்பகோணம் சுத்தி இருக்க அத்தனை கோயிலுக்கும் போவேன். காஞ்சிபுரம் சுத்தி இருக்க அத்தனை கோயிலுக்கும் போவேன். சோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் போகணும் அங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஈசன் இருக்கோ அவ்வளவுதான் பார்ப்பேன். நான் போறதுன்னா ஈசனை மட்டும்தான் பார்ப்பேன், ஈசன் கோயில் மட்டும்தான் போவேன். சோ என்னோட 23-24 இயர்ஸ்ல இருந்தே நான் வந்து சிவ வழிபாட்டுல தான் இருக்கேன். ஏறக்குறைய 13-14 வருஷமா நான் சிவ வழிபாட்டுல இருக்கேன். ஆனா வந்து பாருங்க நான் காளியை வந்து சமீபமா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் கும்பிட ஆரம்பிச்சேன். ஆனா காளியை கும்பிட ஆரம்பிக்கும் போது பாருங்க ஏறக்குறைய ஒரு 6 மாசம் பேஷண்ட்ஸ் வந்து வருவாங்க, பேஷண்ட்ஸ் கிளினிக் வருவாங்க. வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மேடம் இது வந்து சில சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சில பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேடம் போன டைம் மாத்திரை கொடுத்தீங்க கொஞ்சம் அப்படியே இருக்கு மேடம் அப்படிம்பாங்க. அப்படியா சரி வேற டாக்டர் பாருங்க அப்படி ஒரே வார்த்தை நான் சொல்லுவேன். அதாவது என்னன்னா எனக்கு ஏன் அப்படி நான் சொல்லுவேன், அது வந்து திமிரா நான் சொல்றது கிடையாது. ஜென்ரலா வந்து பாருங்க ஒரு 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 7-8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர். ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். சில பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்ப 100 பேரை ட்ரீட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல அவங்க சொல்லுவாங்க. அப்ப என்னால அதை டாலரேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு குதிரை வளர்க்கணும்னா அந்த குதிரை என்ன வேகம் ஓடும் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஹோமியோபதியோட ஒரு ஸ்ட்ராங் பிலீவர் நான். ஹோமியோபதி எனக்கு நிறைய தொந்தரவு போது நான் ஹோமியோபதி தான் எடுப்பேன். நடுவுல வந்து பாருங்க இந்த கொரோனா வந்துச்சு பாருங்க, அப்போ வந்து எனக்கு டெல்டா பிளஸே வந்துச்சு. ஸ்டாஃப் வந்து எனக்கு வந்து அவங்க மூலியமா எனக்கு டெல்டா பிளஸ் வந்துச்சு. அப்போ அதுக்குள்ள கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டா அவங்கவுங்க வந்து தனியா ஐசோலேட் ஆயிக்கோங்க, என்ன மெடிகேஷன்ஸ்னாலும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆயுஷ் வந்து சில மெடிசன்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க ஹோமியோபதியில. அப்போ வந்து பாருங்க எனக்கு எந்த அளவுக்கு சிவியரா இருந்துச்சு அப்படின்னா சிஓபிடி சிம்டம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப சளி தூக்குனா ஒரு பக்கெட் சளி கூட வரும், சிந்தி அந்த அளவுக்கு ஒரு சிவியரான ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சு. அப்ப கூட வந்து பாருங்க நான் ஹோமியோபதி மெடிசன் தான் எடுத்தேன். அந்த அளவுக்கு எனக்கு ஹோமியோபதி மேல ஒரு பிலீஃப். ஹோமியோபதியில அதை குணமாகும். அப்ப என்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் கொஞ்சம் அப்படியே இருக்கு அப்படின்னா நான் வந்து ஒரு சரன்னு ஒரு உக்ராயிடுவேன். அப்படியா நீங்க வேற டாக்டர் பாருங்க அப்படின்னு. இல்லங்க ஹோமியோபதி கொஞ்சம் சரியா வேலை செய்யல அப்படின்னு யாராவது சொல்லிட்டா ஹோமியோபதி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், ஹோமியோபதி சூப்பரா வேலை செய்யும், மறைக்கப்பட்ட ஒரு வைத்தியங்க அப்படின்ற மாதிரி ஒரு 10 நிமிஷம் பேசுவேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காளி வழிபாடுனோட ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட். அதாவது ஒரு தப்பை கண்டு நம்மளால வந்து பொறுத்துக்க முடியாது, நம்ம பொங்கி எழுவோம். அந்த மாதிரி இனிஷியலி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கும்பிட இப்பெல்லாம் வந்து யாராவது இல்லைங்க ஹோமியோபதி வந்து ஒன்றும் வேலை செய்யாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு. அப்படியா அதாவது எனக்கே தெரியலீங்களேங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கே பரவாயில்லையே அப்படின்னு இப்ப நான் கூலா பேசுவேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படி சொல்லுவேன். பொதுவாக வந்து பாருங்க 100 பேஷண்ட்ஸ் வராங்க, ஒரு விஷமிக வரதான் செய்வாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஹோமியோபதி எல்லாம் வெறும் தண்ணியாமே அப்படிம்பாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னு சாதாரணமா பேசுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா காளி வழிபாடுல நம்மளுக்கு அறியாமே நமக்கு கோபம் வரும். இது ஒரு டிராபேக் தாங்க, மற்றபடி ஒண்ணும் இல்லை. அதுவும் வந்து கும்பிட அவ வந்து அகிலலோக அன்னை இல்லையா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவ நம்ம வந்து ரொம்ப கன்சர்ன்டேவா ஆயிடும். நம்மளும் ரொம்ப கன்சர்ன்ட் ஆயிடும், அவளும் ரொம்ப கன்சர்ன்ட் ஆயிடுவா. சிவ வழிபாட்டுல ரொம்ப நாளா இருக்கிறவங்களுக்கே காளியோட வழிபாட்டுல ஒரு உக்ரம் வரும், ஒரு ஃபயர் வரும். சோ இது ஒரு டிராபேக் தான் காளி வழிபாடுல. அதுவும் கும்பிட நார்மல் ஆயிடும். ஜென்ரலா வந்து பாருங்க வீட்டுல இந்த மாதிரி ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் இருக்கு, உங்களுக்கு டவுட் இருக்குங்க, எனக்கு அதெல்லாம் இருக்கான்னு கன்ஃபார்மா தெரியாதுங்க, டவுட் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, காளி கவசப்படிங்க. காளிக்கு விளக்கேற்றும் போது இந்த மாதிரி நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கு, தாந்திரிக் இம்பாக்ட் இருக்கு, அதை எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா வேப்ப எண்ணெயில விளக்கேற்றணும். இது வந்து விசேஷம். ஜென்ரலா காளியை சாத்வீகமா கும்பிடும் போது நம்ம நல்ல எண்ணெயில விளக்கேற்றலாம், ஓகேங்களா. ஆனா இந்த மாதிரி தாந்திரிக் எஃபெக்ட் எடுக்கணும் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா காளிக்கு வந்து வேப்பெண்ணெய் விளக்கேற்றணும். வேப்பெண்ணெய் விளக்குல கண்டிப்பா 2 கிராம்பு போடணும். இது வந்து விளக்கு வந்து கிழக்கு நோக்கி இருக்கணும். நம்ம வடக்கு பார்த்து உட்கார்ந்து தாயார கும்பிடணும். தாயார கும்பிடுறதுக்கு நிறைய மந்திரம் இருக்குங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கவசம் அப்படின்றது உங்களுக்கும் சேஃப். அதாவது காளி வழிபாட்டுல அட்வர்ஸ் எஃபெக்டும் வரும், ஆனா காளி கவசத்தை படிக்கும் போது எந்த அட்வர்ஸ் எஃபெக்டும் வராது. அவளே உங்களுக்கு கவசமா இருந்து காப்பாத்துவா. வீட்டுல இருக்க நெகட்டிவிட்டி அப்படியே துரத்தி அடிப்பா.
ஸோ இந்த மாதிரி நெகட்டிவிட்டி இருக்கும், வீட்டில் வந்து நெகட்டிவிட்டி இருக்கு, தாந்திரிக் பிரயோகம் இருக்கு அப்படின்னா என்னென்னலாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்றது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். எந்த வழிபாடு ரொம்ப உத்தமமா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து காளி வழிபாடுங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்லணும் எங்களுக்கு கந்தசஷ்டி கவசம் தெளிவா தெரியும் அப்படின்னா ரொம்ப சூப்பருங்க. கந்தசஷ்டி கவசம் நீங்க தாராளமா டெய்லி பாராயணம் பண்ணலாம். பண்ணும்போது எல்லாமே வந்து நம்மளோட நெகட்டிவ் இம்பாக்ட் எல்லாமே போயிடும். இது நான் சொல்லுங்க, பாலதேவராயரே சொல்லியிருக்காரு. தெளிவா புரிஞ்சிருக்கும். நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்க பரிகாரம் பாருங்க, ஒரு ஜென்ரலான பரிகாரம். யார் வந்து இது மேட்ச் ஆகுது அப்படின்னாலும் இந்த ஜென்ரலான பரிகாரத்தை பண்ணிக்கலாம். பட் இன்னும் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கணும் அப்படின்னாலே 100% சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னாங்க இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொருனோட ஜாதகமும் வேறுபடுது. அப்போ உங்கள் ஜாதக ரீதியாக என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப உத்தமமாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தை பார்த்தா நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ என்ன வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கன்சல்ட் பண்ணணுன்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்களான்னா எங்ககிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, முடிகிறவங்க நேரில் வந்து பார்க்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிளாக இருக்குங்க. பரிகாரம் அப்படின்னு சொன்னாலேங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, 1000 கணக்கில் ஆகும், பயங்கரமாக ஆகும், லட்சக்கணக்கில் ஆகும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நான் சொல்கிற பரிகாரம் எல்லாமே என்னோடய கிளையன்ஸ்க்கு வந்து ஜாதக ரீதியாக வந்து எளிய பரிகாரங்கள் தான் சொல்லுவோம். அந்த எளிய பரிகாரங்கள்ன்றது என்னென்னா, நீங்கள் ஒரு சில கோயிலில் போயிட்டு ஒரு சில தேவாதி தேவர்களை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும், தெய்வங்களை தரிசிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்தே நீங்கள் வழிபாடு பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.